வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க இது? நம்ம கம்பெனில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க எதுவும் வர சொன்னீங்களா? நான் ஒண்ணு சொல்லலையே சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க எல்லாரையும் பொங்கல் இப்படி ஒண்ணா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீங்க எல்லாம் பொங்கல் வச்சிட்டீங்களா? இனிமேல தான் வைக்கணுமா? வச்சாச்சுங்க. இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்து மரியாதை பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்ப என்ன பார்க்கல. ஆசீர்வாதம் வாங்க வந்தீங்களா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஆமாமா, எங்களுக்கே இது தோணல. நம்ம சின்ன முதலாளி தான் எங்களுக்கே இந்த யோசனை சொன்னாரு. நாங்களும் இத்தனை வருஷமா இப்படி ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோமேன்னு எல்லாருக்கும் தகவல் சொல்லி ஒன்னு சேர்ந்து வந்திருக்கோமா. மாதவி, அநேகமா மாப்பிள்ள அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேம்மா. ஏன் இத்தனை பேரை வேலை மெனக்கெட்டு வர வச்சிருக்கான்னா அவன் கண்டிப்பா பெருசா பிளான் வச்சிருப்பான். அவனுக்கு இப்ப என்ன பிரச்சனைனே புரியலங்க. சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். நாம பண்றோம்ல, பதிலுக்கு அவன் பண்றான். முறைச்சாலும் அதுதான். சார், கம்பெனில இருக்கிற எல்லாரையும் பொங்கலுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்களா? ஆமா, அவங்க தானே வந்திருக்காங்க. ஆமா சார், நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க நிஜமாவே வர சொல்லிட்டீங்களா? பின்ன நீ சொன்னதை செஞ்சு பாத்துற வேண்டாமா? என்ன வேணுமா? எனக்கு சரி, வா, வேண்டாம். போலாம். வாங்க போலாம். எங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து எங்க குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். இப்பேற்பட்ட எங்க முதலாளிக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த மரியாதையை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். இருங்க, ஐயோ ஒரு நிமிஷம். எனக்கு மாலையெல்லாம் வேண்டாம். ரொம்ப வருஷமா துப்புரவு வேலை செய்யற லக்ஷ்மி அம்மாக்கு இந்த மாலையை போட்டு விடுங்க. லக்ஷ்மி அம்மா, இங்க வாங்க. இவ்வளவு நாளா சலிக்காம அந்த வேலையை பார்த்து மொத்த கம்பெனியை சுத்தமா வச்சிருக்கிற இவங்களுக்கு இந்த மாலையை போடுறதா நியாயம். நீ நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிமா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க பாக்குறது வெறும் சம்பளத்துக்காக செய்யற வேலை இல்ல, ஆத்மார்த்தமா செய்றீங்க. இதை விடவும் அதிகமான மரியாதைக்கு தகுதி உள்ளவங்க நீங்க. அது எப்படி மாதவி? ஈவா மட்டும் வித்தியாசமா எதையா ஒண்ணு பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. யாருமா இவளுக்கெல்லாம் இந்த ஐடியா சொல்லி கொடுக்கறது? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா உங்களை வர சொன்னது எனக்கே தெரியாது. இருந்தாலும் புதுசா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இனிமே எல்லா பொங்கலுக்கும் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலாம். என்ன? ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். என்னது கிளம்புறீங்களா? அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டா எப்படி? நம்ம எல்லாருக்குமே சேர்த்து இன்னைக்கு பொங்கல் விழா போட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நிறைய கேம்ஸ் எல்லாம் நடக்க போது. எல்லாருமே இருந்து விளையாடிட்டு நல்லா சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா? மா, என்னம்மா இவன் என்னென்னமோ பேசுறான்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவனுக்கு? வேற எதுக்கு? காசு இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணதான். அட விடு சுந்தரவள்ளி, இதுல என்ன பெருசா செலவாயிட போகுது? நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒண்ணு கூடி செலிப்ரேட் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு. அதான முக்கியம். நீ அத பாரு. சரி சரி. அக்கா, இப்ப என்னக்கா பண்ண போறா சூர்யா? பேசாம பொங்கலை சாப்பிட்டு தூங்குவான்னு பார்த்தா போட்டிங்கிறான், விளையாட்டுங்கிறான். யார் இவனுக்கு இந்த யோசனை எல்லாம் தர்றது? வேற யாரு? எல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும். ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பொங்கல் திருவிழாவுக்கு எல்லாரையும் நான் வீட்டுக்கு வர சொன்னதும் நீங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பொங்கல் பண்டிகை மறக்க முடியாத ஒரு பண்டிகையா இருக்கிறதுக்காக சில இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்.
அதுல வின் பண்ற எல்லாருக்குமே நல்ல நல்ல கிஃப்ட் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ரெடியா எல்லாரும்? என்ன ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிக்கிறீங்க? ஓகேவா இல்லையா? ஓகே. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா. இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா கேம்ஸ் தான் ஆட போறோம். அதுல என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். முதல்ல வந்து லெமன் அண்ட் ஸ்பூன். உங்க எல்லாருக்கும் அந்த கேமை பத்தி கண்டிப்பா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பேப்பர் கப். அப்புறம் நந்தினி நெக்ஸ்ட் கேம் என்ன? பிரிக் வாக். ஓ யா, பிரிக் வாக். பிரிக் வாக்னா உங்க யாருக்குமே புரியல இல்ல? அது கப்பிள்ஸ் மட்டும் ஆடுற மாதிரியான ஒரு கேம். ஓகேவா? அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெமன் அண்ட் ஸ்பூன் ஆடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேம்ஸ் ஆட போறோம்னு நான் கிளியரா சொல்றேன். ஓகேவா? ஓகே, நீங்க எல்லாரும் ரெடியா? கேம் ரெடியா? ரெடி. இல்ல, இந்த ரெடி எல்லாம் எனக்கு பத்தாது. நல்லா கத்தி சொல்லுங்க. ரெடி. ஏங்க என்ன இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியல? எனக்கு தான் புரியல. நான் ஏதாவது உன்னை கேள்வி கேட்டனா? போறேன். பேசாம அமைதியா நிக்கிறேன்ல, நீயும் வாயை மூட்டு பேசாம இருப்பா. கேம் ரெடியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் சொன்னது இதுதான் பிரிக் வாக் கேம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னரை இதுல நிப்பாட்டணும். ஒவ்வொரு கல்லையும் நாம நகர்த்தணும். அவங்க அதுல நடந்து வந்து அங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதான் கேம். ஓகேவா? ஓகே गाइस, எல்லாரும் ஓகேவா? மாம்ஸ் ரெடியா? சூப்பர் மாம்ஸ். கம் ஆன். ரெடி ரெடியா? ரெடி. ஓகே. கல்யாணம் கொடுங்க. நான் சொல்லும்போது விசில் அடிச்சிரு. ஓகே. ஷாட். மாமா ஃபார்ம் தோத்துங்க. ஆரம்பி. எஸ். ரெடி ரெடி. மாமா ஐயோ மாமா. ஏன் கத்துறீங்க? வீட்டுக்குள்ள மிதிக்கிறேன்னா வெளியே ஐயோ மாமா எடியா கையை எடியா. அக்காவை தம்பி சேர்ந்து என்னோட ஓர் பண்ண காலி பட்டு வரீங்களா? அப்பதான் சீக்கிரமா போய் ஜெயிக்க முடியும். வேணாமா? அப்ப ரிவர்ஸ்ல போயிடுவோம். சரியா? கல்ல எடுத்து பின்னாடி வைக்கிறேன். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள நீ தோத்தது யாருக்கும் தெரியாது.